தமிழுடைய மானத்தை வந்து ஒரு இந்தியாவிலேயே ஒரு சாபக்கேடா வந்து ராஜாவுடைய அந்த செயல்பாடு. இவனுக்கு தான் லூசு. இந்த லூசுங்க நம்ம தலைவரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுது. திகார் ஜெயில போய் மரம் கலண்டு போச்சு. அந்த மரம் கலண்டு போனதுல இப்ப வந்து வாய்க்கு வந்தபடி பேசுது. இப்போ மறுபடியும் அந்த வழக்கு வந்து திருப்பியும் வந்து இந்த மரம் கலண்டு போனது திகார் ஜெயில் போறதுக்கு இருக்கு. உங்க தலைவர் அவருடைய குடும்பம் வந்து அன்னைக்கு கடன்ல திரு கருணாநிதியோட குடும்பம் கடன்ல வந்து அன்னைக்கு அவஸ்தைப்பட்டப்ப அந்த எங்கள் தங்கம் படத்தின் மூலமாக அந்த கடனை அடைத்து உங்க வீட்டையே மீட்டு கொடுத்தவர் தலைவர். இதை நினைச்சு பாரு ராஜா, இதை நினைச்சு பார்க்காம பேசாத நீ. இந்த தீய சக்தி திரு கருணாநிதி குடும்பம் ஆதிக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் வீறு கொண்டு கட்சி ஆரம்பிச்சார். அதுல இருந்து கருணாநிதி ஒரு அமைச்சரா முடிஞ்சதா? ஒரு அமைச்சரா முடியல. கருணாநிதி முதலமைச்சரா முடிஞ்சதா? ஆக முடியல. 11 வருஷம் வனவாசத்துக்கு கருணாநிதி வனவாசத்துக்கு அனுப்பியார் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நில அபகரிப்பான் டேய், ஊரையே அடிச்சு கொள்ளையடிச்சு நில அபகரிப்பான் ஆளுங்க நீங்க. எம்எல்ஏ நில ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற சொத்து பிரச்சனை அது கோர்ட்ல போய் சிவில் டிஸ்பியூட் இருக்கு, கோர்ட்ல போய் தீர்த்துப்பாங்க. அதுல போய் என்ன கோத்து விட்டேன். அம்மா அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. கொஞ்ச நேரம் இருங்க, சாமி கும்பிட்டு வர, அரெஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க போலாம். அது வீராது. ஐயோ கொல்லாதீங்க 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 கொல்லாதீங்க, ஐயோ கொல்லாதீங்க கொல்லாதீங்க, அது வீரம். அது என்ன தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தீங்க? உங்க லட்சணம் இதான? இது கோழைகளுடைய ஒரு கூடாரம். சும்மா வாய் தான் ஜாஸ்தி, திறமசாலிகள் இல்ல அது ஒரு பக்கம். ஆனா வாய் தான் காது வரை உள்ளதுன்னு 1001 அது மாதிரி வாய் தான் வந்து காது வரை இருக்குது. ரிமோட் முதலமைச்சர் நாடே கேடு கெட்டு போன என்ன சட்ட ஒழுங்கு மோசமாட்டோம், விலைவாசி ஏறினே போட்டோம், சரக்குக்கு மட்டும் 10 ரூபாய் ஏத்து, சரக்குக்கு 10 ரூபாய் ஏத்த குடிமகன்லாம் இப்ப ரொம்ப கோபமா இருக்காங்க. அவங்க வேண்டது என்ன தெரியுமா? சாமி இந்த பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வரக்கூடாதா? ஒட்ட மொத்தமா இவன் வந்து வனவாசம் அமைச்சிடலாமே, அதுதானே வேண்டுறாங்க. அது கருணாநிதி பொறுத்தவரை வசதி நடந்ததுல ஒரு 4 படம் 5 படத்துல ஒரு 2 படம் எட்டா இருக்கலாம், சில படம் ஊத்திக்கிச்சு. அதனாலே அவர் தலைவர் கூப்பிடல, உன்னை கூப்பிட்டு படத்தை வசதி நடந்ததுன்னா படம் ஊத்திக்குன்னு சொல்லிட்டு அதோட ஊடகா பண்ணார் அவரு. அப்படி ஊடகா பண்ணி கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட படங்கள்ல 1001 என்ன வசனம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், ஒரு பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதர்கள் தூக்கத்தினால் பல பொல்லாத வேலையெல்லாம் தூங்குதப்பானா இந்த ஸ்டாலினை தான் மனசு வச்சு அன்னைக்கு பாடியிருக்காரு போல இருக்கு. அன்னைக்கு பார்த்தா ஒன்றும் கிடையாது, போயிட்டார் அவர் பாட்டு ஊருக்கு. ரிமோட் முதலமைச்சர் நாடே கேடு கெட்டு போன என்ன சட்ட ஒழுங்கு மோசமாட்டோம், விலைவாசி ஏறினே போட்டோம், சரக்குக்கு மட்டும் 10 ரூபாய் ஏத்து, சரக்குக்கு 10 ரூபாய் ஏற்ற குடிமகன்லாம் இப்போ ரொம்ப கோபமா இருக்காங்க. எலெக்ஷன் மட்டும் பாரு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போ குடிமகனுடைய அந்த இதை பாரு. ஏற்கனவே 10 ரூபாய் பாலாஜி அவர் உள்ள போயிட்டார். அவரு இப்போ அந்த 10 ரூபாய் இப்போ அரசாங்க கருவூலத்துக்கு போதோ இல்லை தனிப்பட்ட குடும்ப கருவூலத்துக்கு போதோ அது யாருக்கும் வெட்ட வெளிச்சம், அது ஓகே. அவ்வளோ வந்து அந்த பல்லாவரம் எம்எல்ஏ திரு கருணாநிதி அவருடைய மகன் அவருடைய மருமகள் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச கொடுமை இருக்க. அந்த ஆடியோலாம் வீடியோலாம் பார்த்தீங்களா நீங்கள்? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வன்கொடுமை. யாருமே பார்த்தா அந்த வீடியோ அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு சிகரெட்டால் சுட்டு ஆடையை அவிழ்த்து அசிங்கப்படுத்தி போகும்போது வரும்போது அடித்து தோசை கரண்டியால் சுட்டு சொல்ல முடியாத அளவுக்கு தாங்க முடியாத துயரம். அதுக்கு என்ன பண்ணாங்க, அப்படியே விட்டுலான்னு பார்த்தாங்க. ஆனால் நம்முடைய பொதுச்செயலாளர் வந்து அறிக்கை விட்டு நடவடிக்கை எடுக்கின்றார். அதிமுக அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக நம்முடைய பொதுச்செயலாளர் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக வலை வீசி தேடிட்டு வந்தவங்கள பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இப்போ புழல் ஜெயில் தான் இருக்காங்க. ஆனால் அவர்கள் மேலே வந்து கடுமையான சட்டங்கள் வந்து போட்டு அவர்கள் வந்து உடனடியாக வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டில் இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணோம், ஒரு 4 லாமினிஸ்டாக இருந்தேன் 5 வருஷம் கிட்டத்தட்ட சில வழக்குகள் உடனடியாக வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து 15 நாள்லேயே வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கோம். 15 நாள்லேயே தீர்ப்பு சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து உடனடியாக இது போன்ற வழக்குகள்லாம் எடுத்து ஒரு 15 நாள் 20 நாள்லேயே தீர்ப்பு கொடுத்து உரியவர்களை வந்து நிரந்தரமாக ஜெயிலில் வைக்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது இந்த அரசனுடைய கடமை. என் டிரைவர் செயினை வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 சவரன் செயினையும் வந்து திருடிட்டானுங்க. இப்படி வந்து ஒரு அராஜகம். ஜனநாயகத்தை வந்து ஒரு கடமை, ஜனநாயக கடமை பொதுமக்கள் ஆற்ற முடியாத அளவுக்கு இந்த மாதிரி செய்தவரை பிடிக்கல யாருமே. ஆனால் ஜனநாயக கடமை நம்ம செஞ்சோம், பிடிச்சி வந்து போலீஸில் வந்து கொடுத்தோம். ஆனால் பிடிச்சி போலீஸில் கொடுத்த நானும் எங்கள் ஆட்கள் மேலேயும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 8 செக்ஷன் மேலே எங்கள் ஆளுங்க மேலே வழக்கு.
சரி, வீட்டுக்கு போனோம். நாங்கள் எங்கேயும் போகல, ஓடலை, எங்கேயும் இப்போ எம்எல்ஏ இப்போ மருமகளை மகனும் எங்கேயும் போய் பிடிச்சாங்களே ஓசூர் தருமபுரி. இதே சென்னையில் வீட்டில் தான் இருந்தேன் நான். வந்தாங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு அம்மாவும் அதே மாதிரி தான். அம்மா அது கருணாநிதி 96 வந்து பொய் வழக்கு போட்டு உள்ளே போனார். பொய் வழக்கு போட்டார். அம்மா அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. வந்தானே கொஞ்ச நேரம் இருங்க, சாமி கூப்பிட்டு வரேன், அரெஸ்ட் பண்ணிங்களா, வாங்க போகலாம். அது வீராது. ஐயோ கொல்லாதீங்க 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 கொல்லாதீங்க, ஐயோ கொல்லாதீங்க கொல்லாதீங்க, அது வீரமா? அது வீரமா? ஏன்னா தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தீங்க. உங்கள் லட்சணம் இதானே? இது உங்கள் லட்சணம்? அப்படி வந்து ஒரு கோழைகளுடைய ஒரு கூடாரம். சும்மா வாய் தான் ஜாஸ்தி. தலைவர் சொல்லப்பட நமக்கு வாய்த்த அடிமைகள் திறமசாலிகள் இல்லை, அது ஒரு பக்கம். ஆனால் வாய் தான் காது வரை உள்ளதுன்னு வரும் 1001. அது மாதிரி வாய் தான் வந்து காது வரை இருக்குது. அந்த மாதிரி வந்து அப்படி வந்து ஒரு அலறிட்டிங்க. போலீஸ் வந்த உடனே அம்மா போலீஸ் வந்து நல்லா இருந்தாங்களா, போனாங்க. இப்போ நாங்கள் போலீஸ் வந்து நல்லா இருந்தா அங்கே காரண்ட் ஒன்று மனித உரிமை வீரர்லாம் இருந்தது. சரி, கொண்டு போய் பூந்தமல்லி சப்ஜெக்டில் தட்டாந்தரில் படுக்க வச்சா. நீ எங்கே வேணால் படிச்சு, நீ என்சிசிலேருந்தேன், நேவியில் இருந்தேன், நான் பாட்டு ஜாலியாக வந்து தரையில் படுத்தாள் இல்லையா, எப்படி வேணாலும் வந்து நான் வந்து இருப்பேன். எனக்கு ஒன்றும் வந்து ஒரு பந்தா அதே போல் வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கையில் எனக்கு கிடையாது எனக்கு. அதனால் நான் வந்து அதை பற்றி கவலையே படல. நான் நீ எப்படி வேணாலும் போட்டுக்கோ, நீ இப்படிலாம் போட்டால் வந்து பேசுறது கம்மி பண்ணுன்னு பார்த்தியா? பேசுவேன், பேசிதான் இருப்பேன். பேட்டி மூலமாக அவங்க முகமுடி கிழிப்பேன், பொதுக்கூட்டம் மூலமாக அவங்க முகமுடி கிழிப்பேன். அதோட தொடர்ச்சி. இப்போ ஜாமீன்லேருந்து வந்தப்போ என்னாச்சு? வெளில வந்து இல்லை ஃபாசிஸ்ட் அரசாங்கம், சர்வாதிகாரி, உன்னை என்னென்ன திட்ட முடியும் அத்தனை திட்டினேன். நான் திட்டினே இருப்போம் நாங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சேடிஸ்ட்டு. உலகத்தில் வந்து ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். ஒரு அரசாங்கம்னா வந்து ஒரு கட்சினா, இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் கூட பண்ண இடப்பட்ட காலத்தில் சரி, எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகைகள் சரி விமர்சனங்கள் இருக்கும். யாரையும் நாங்கள் கைது பண்ணது கிடையாது. நில அபகரிப்போம், டேய் ஊரையே அடித்து கொள்ளை அடித்து நில அபகரிப்பண்ண ஆளுங்க நீங்கள். எம்எல்ஏ நில ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற சொத்து பிரச்சனை, அது கோர்ட்டில் போய் சிவில் டிஸ்பியூட் இருக்குது, கோர்ட்டில் போய் தீர்த்துப்பாங்க. அதில் போய் என்ன கோர்த்து விட்டேன். அதை இப்போ நீதிமன்றத்தில் வந்து உங்கள் முகமுடி கிழிச்சு அது குவாஷ் பண்ணியாச்சு. நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற, நீ எந்த மன்றத்துக்கு போனாலும் சரி நான் விட மாட்டேன். ஏன்னா நீ வச்சது தான் சட்டம் கிடையாது. சட்டம் பார்த்தினா நீதிமன்றம் தான். நீதிமன்றம்னு ஒன்று இருக்கும்போது கண்டிப்பாக நீதியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நாங்கள் நிலவிட்டுவோம். எத்தனை பொய் வழக்கெல்லாம் போடு, எத்தனை நம்ம கேஸ் வேணாலும் போடு, எஃப்ஐஆர் இருக்க எத்தனை செக்ஷனை போடு, எல்லாத்துக்கும் சரி ஒரு அதை தைரியமாக எதிர்கொண்டு அதையெல்லாம் வந்து முறியடிக்கின்ற ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான். அந்த வகையில் எங்களை வந்து 24 மணி நேரத்தில் பிடிக்கிறது என்னையும் நம்ம கழக தோழர்களையும். ஆனால் இந்த தலித் சகோதரியை வந்து கொடுமைப்படுத்தியவங்கள பல நாளாக பிடிக்கல. எடப்பாடியார் அழுத்தம் கொடுத்த பிறகு பிடிச்சாங்க. பிடிச்சி அதுவும் அதுக்கு முன்னாடி தனிப்படை அமைக்கிறாங்களாம். அது என்ன படையது தெரியல. அது தனிப்படை அமைக்கிறாங்களாம். தனிப்படை அமைக்கிறோம், வலை வீசி தேடி வராங்கன்னு. அப்புறம் ஒரு வழியாக பிடிச்சி இப்போ புழல் ஜெயிலில் இருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து இப்போ வந்து முறையான முறையாக வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதுக்கு உண்டான தண்டனை வாங்கி கொடுக்கணும். பென்ஷன் வந்து வாங்கினவங்களை எத்தனை பேர் நிறுத்திட்டாங்க தெரியுமா? அதை முதல்ல கொடுக்க வேண்டியதானே? அது கொடுக்க வைக்கல. நான் என்ன சொன்னேன், பென்ஷன் வாங்கினவங்களே நிறுத்திட்டீங்களே நீங்கள், அதை கொடுத்துருக்க வேண்டியதானே? அதை சரி, பொங்கலுக்கு வந்து கிட்டத்தட்ட எடப்பாடியாருடைய ஆட்சியில் அவருடைய உத்தரவின்படி கிட்டத்தட்ட எவ்வளோ மொத்தம் 2500 கொடுத்தோம். 2500 கொடுத்தோம். இன்றைக்கி வந்து முதல்ல என்ன சர்க்கரையும் அரிசி மட்டும். அப்புறம் நாங்கள்லாம் கத்தின பிறகு அப்புறம் என்னாச்சு, வெல்லம் கிடையாது அதில், அப்புறம் ஏலக்காய் கிடையாது, அப்புறம் வந்து முந்திரி கிடையாது. அதெல்லாம் வந்து முந்திரி இல்லாமல் பொங்கல் செய்ய முடியுமா? ஏலக்காய் இல்லாமல் பொங்கல் செய்ய முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான அரசு பேர். ஏலக்காய் கொடுக்காம முந்திரி கொடுக்காம இப்படி வந்து சிறுபருப்பம் சிறுபருப்பும் போடணும், சிறுபருப்பும் கொடுக்கல. அந்த மூங்டால்னு சொல்லுவாங்க, அதுவும் கொடுக்காம பொங்கல் கொண்டாடு. முட்டாள்தனமான அரசு. அப்புறம் வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபா வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபா வாங்கினவங்க கூட 1000 ரூபா வாங்குறதுக்கு அந்த நேரத்தில் வந்து வழி இல்லை. அதுக்கப்புறம் 1000 ரூபா மற்றவங்களுக்கும் நிறைய பேர் கிடைக்கல. உடனே அதுக்கு நாங்கள் கத்துறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 1000 ரூபான்ட்டுங்க. எப்படி பாருங்கள், அதாவது அப்படி யூட்டர்ன் அடிக்கிறதுல அரசு கில்லாடி. அவர் கல்வித்துறையிலும் சரி எல்லாத்துலேயும் சரி யூட்டர்ன் அடித்து ஒரு தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கி துக்ளக் அரசாங்கம்
இன்றைக்கி ஆண்டுட்டு இருக்கிறதா இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு வேதனை இன்றைக்கி. அதனால் மக்களை பொறுத்த இன்றைக்கி உணர்ந்திருக்காங்க. இன்றைக்கி மின்சார கட்டணம் சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கி ஒரு வெள்ளம் வந்தது. ஒரு முன்னேற்பாடு வந்து இன்றைக்கி மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு புயல் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஒரு மழை இவ்வளோ வரேன்னு சொன்னாக்கா அதுக்கு உஷாராகி மக்களை தயார்படுத்துவானவா. வீட்டில் அட்லீஸ்ட்டு கேண்டில் வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து டார்ச் லைட் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் வாங்கி வச்சுப்பாங்க, பிஸ்கட் வாங்கி வச்சுப்பாங்க, பிக்கிள்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. அத்தியாவசியமாக என்னென்ன தேவையோ ஒரு 3 நாளைக்கு அதெல்லாம் வச்சுட்டு சமையல். ஒன்றுமே சொல்லாத திடீர்னு எல்லாத்துலேயும் வாட்டர் லாகிங், தண்ணி அப்படியே தேங்கிடுச்சுன்னா எப்படி வந்து அவங்க வந்து சகஜ வாழ்க்கையை வந்து வாழ்க்க முடியும்? அது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மக்களை வந்து தயார்படுத்தாமல் இன்றைக்கி தென் மாவட்டங்களும் சரி, சென்னை மாவட்டங்களும் சரி, அது போன்ற நிலைமை தான் இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாதிரி இப்படி வந்து ஒரு பக்கம் வந்து மக்கள் பொறுத்தவரை ஒரு கஷ்டமாக இன்றைக்கி வந்து இருக்கிற நிலையில் எல்லாம் இன்றைக்கி எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி தேர்தல் வரணும். அவங்க வேண்டது என்ன தெரியுமா? சாமி, இந்த பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வரக்கூடாதா? மொத்தமாக இவனுக்கு வந்து வனவாசம் அனுப்பிச்சிடலாமே, அதுதானே வேண்டுறாங்க. அதனால் வந்து பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்து மக்களுடைய கோபத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிர்ப்பு அலை உருவாகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவலை உருவாகி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தொகுதியிலும் நாம் வந்து ஒரு வெற்றி பெறுகின்ற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சேடிஸ்ட் அரசாங்கம் தெரியுதா இன்றைக்கி? இது தெரியல இன்றைக்கி. அப்படி வந்து இன்றைக்கி அவங்க அப்பா காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து மக்களை வஞ்சித்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வாரிசு அரசியலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடர்றது ஒழிய மக்களுக்கு வந்து எந்தவித நன்மை இல்லை. இன்றைக்கி வந்து இப்போ ராஜா கூட யார் தெரியும் உங்களுக்கு? ராசா தெரியும். 2G ஸ்பெக்ட்ரம் 1,86,000 கோடி பேர் கரெக்டாக சொல்கிறாங்க பாரு, மறக்கலை பாரு. உன்னது 1,86,000 கோடி ரூபாய் ஊழல் செய்து நம்முடைய தமிழனுடைய மானத்தை வந்து ஒரு இந்தியாவிலேயே ஒரு சாபக்கேடாக வந்து ராஜாவுடைய அந்த செயல்பாடு இருந்தது. அவர் சொல்கிறார் தலைவரை, யார்? நம்முடைய பொன்மன சமல புரட்சி தலைவர் எம்ஜிஆரை. நான் சொல்லக்கூடாது, ஏன்னா இவனுக்கு தான் லூஸு. இந்த லூஸுங்க நம்ம தலைவரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுது. இது எங்கே திகார் ஜெயிலில் போய் மரம் கலண்டு போச்சு. அந்த மரம் கலண்டு போனதில் இப்போ வந்து வாய்க்கு வந்தபடி பேசுது. இப்போ மறுபடியும் அந்த வழக்கு வந்து திருப்பியும் வந்து இந்த மரக்காண்டு போனது திகார் ஜெயில் போகிறதுக்கு இருக்குது. வரலாறு தெரியாத உன்னுடைய வரலாறு என்ன, புரட்சி தலைவருடைய வரலாறு என்ன, அவரை பேசுறதுக்கு உனக்கு வந்து தகுதி இருக்கா? அவரை போய் வந்து அந்த வார்த்தையை போட்டு பேசினா தமிழ்நாட்டு மக்கள் தான் ஏற்றுப்பாங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் தான் ஏற்றுப்பானா? வந்து நினச்சி பார்க்கணும். உங்கள் தலைவர் அவருடைய குடும்பம் வந்து அன்னைக்கு கடனில், யார்? திரு மு கருணாநிதியோட குடும்பம் அன்னைக்கு வந்து கடனில் வந்து அன்னைக்கு அவஸ்தைப்பட்டப்போ அந்த எங்கள் தங்கம் படத்தின் மூலமாக அந்த கடனை அடைத்து உங்கள் வீட்டையே மீட்டு கொடுத்தவர் தலைவர். இதை நினச்சி பாரு ராஜா, இதை நினச்சி பார்க்காம பேசாத நீ, புரியுதா? ஒன்று. ரெண்டாவது, உங்கள் தலைவர் எங்கள் தலைவர் உங்கள் தலைவரை வந்து முதலமைச்சராக கொண்டு வரலன்னா நீயே பிற்காலத்தில் வந்து மத்தியில் அமைச்சராக இருக்க முடியாது. திமுகவை வளர்த்ததே யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அண்ணா வந்து அன்னைக்கு 1967 ஒரு மிகப்பெரிய 180 சீட்டு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு வெற்றி பெறும்போது எல்லாம் போய் பெரிய அண்ணாவை பார்த்தாங்களாம் கட்சிக்காரங்க. உடனே சொன்னாராம், இந்த வெற்றிக்கு சொந்தக்கார் யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவரு போய் முதல்ல மாலை போடுங்கன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து புரட்சி தலைவருடைய அந்த பெருமை, புரட்சி தலைவருடைய செல்வாக்கு எல்லாத்தையும் உணர்ந்தவர் பேசுகிற அண்ணா. அதனால தான் என்ன பண்ணார், அண்ணா மறைவுக்கு பிறகு எப்படியாவது என்னை முதலமைச்சர் ஆகிடுன்னு சொல்லிட்டு அப்பளோ கெஞ்சி கூத்தாடி முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு அதன் பிறகு வந்து அதுக்கு முன்னாடி அமைச்சர் யார்? திமுகவில் வந்து நம்முடைய தலைவர் இருக்கும்போது அமைச்சராக இருந்து முதலமைச்சரானார். ஆனால் 1972 இந்த தீயசக்தி திரு மு கருணாநிதி குடும்பம் ஆதிக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் வீறு கொண்டு கட்சி ஆரம்பித்தார். மாபெரும் இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த மாபெரும் இயக்கத்தை ஆரம்பித்தப்போ அதிலிருந்து கருணாநிதி ஒரு அமைச்சராக முடிஞ்சுதா? ஒரு அமைச்சராக முடியலையே. கருணாநிதி முதலமைச்சராக முடிஞ்சுதா? ஆக முடியலையே. 11 வருஷம்
வனவாசத்துக்கு கருணாநிதி வனவாசத்துக்கு அனுப்பியவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதை தெரிஞ்சுக்க ராஜா, நீ முதல்ல உங்களையும் வனவாசத்துக்கு அனுப்பிச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அவர். சரி, அதன் பிறகு புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகுதான் ஜெயஜான் பிரிஞ்ச பிறகு அந்த கேப்பில் நீங்கள் வரீங்க. நீங்கள் 91 அம்மா மீண்டும் என்ன பண்ணுறாங்க, ரெட்டையிலையை ஒன்றாக்கி இது பிரிந்த ஜெயஜா ஒன்றாக்கி ரெட்டை சின்னத்தை மீண்டும் என்ன பண்ணுறாங்க, 91 ஒரு மாபெரும் வரலாறு படைக்கின்ற வகையில் ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. வரலாறுன்னு எடுத்தால் கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மாபெரும் இயக்கம் என்று சொன்னால் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதில் திரைப்படத்துறையிலும் சரி, அரசியலும் சரி, அரசியலில் முதலமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்கள், இந்த ஒன்லைட் சர்வீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, குடிசைங்களுக்கு ஒருவருக்கு மின்சாரம். அந்த ஒருவருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மின்சாரம் கிடையாது, பல கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்காது குடிசைங்களுக்கு. அதை பார்த்த புரட்சி தலைவர் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ லைட், ஒன்லைட் மின்சாரம் வாங்கிக்கினாரு. சரி, அப்புறம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். சரி, அப்புறம் தான் சின்ன வயசில் கஷ்டப்பட்டோம், அது மாதிரி எந்த குழந்தையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சத்துணவு என்ற அந்த மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள். ஐநாவே இன்னைக்கு பாராட்டுது. நீங்கள்